இன்றைக்கி நமக்கு பலாப்பழ அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இப்போ கொஞ்சம் பலாப்பழம் எடுத்துருக்கிறேன். இப்போ இதோடைய சீடெல்லாம் எடுத்துகிட்டு நமக்கு மிக்சியில் அரைச்செடுக்கலாம். நான் இந்த பலாப்பழத்தை அரைக்கும்போது நான் அதில் தண்ணி எதுவுமே நான் சேர்க்கல. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கிறேன். இப்போ கிளறி கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கீ சேர்க்குறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் சுகர் போடுறேன். அரை கப் எடுத்திருக்கேன். இந்த பலாப்பழம் வந்து நல்ல இனிப்பாக இருக்குது, அதனால நான் கொஞ்சம் குறைவா போடுறேன். இப்போ கொஞ்சம் கூட கீ சேர்க்குறேன். இப்போ நான் கொஞ்சம் கேஷ்யூ நட் போடுறேன். உங்களுக்கு ஏலக்காயோட வாசனை பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கல. இதில் நாம் இப்போ வெல்லம் சேர்த்தோன்னா இதுக்கு கலர் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இது இப்போ சீக்கிரம் ஆயிரும். இது இப்போ ரெடி ஆயாச்சு. இந்த கடாயில் ஒட்டாமல் வந்துட்டுருக்குல்ல, இப்போ இது ரெடி. நமக்கு இப்போ ட்ரே வந்து ரெடி பண்ணலாம். கொஞ்சம் கீ தடவி இது நீ ஆறட்டும். ஆறின பிறகு நமக்கு கட் பண்ணலாம். அல்வா ஆறியாச்சு. இப்போ நமக்கு கட் பண்ணலாம். நல்ல டேஸ்டான பலாப்பழ அல்வா ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. உங்களுக்கு இந்த சமையல் பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.